ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ற மிஷின். நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இதுல பிரச்சனை என்னன்னா, சுவிட்ச் போட்டா இந்த இண்டிகேட்டர் லைட் மட்டும் எரியுது. சுவிட்ச் போடுறோம் பாருங்க. சுவிட்ச் போட்டா இந்த இண்டிகேட்டர் லைட் எரியுதுங்களா, இது மட்டும் தான் எரியுது. ஆனா எதுவும் சூடாக மாட்டேங்குது. அதனால அது ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லைன் போற இந்த சைடு, பேக் சைடு அடியில இருக்கிற சைடு கழட்டி பார்த்தரலாம். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் கழட்டியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்ல. டைரக்டா இங்க ஒரு பவர் சப்ளைல டைரக்டா எடுத்து இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல கொடுத்துட்டேன், லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு பவர் வருதா இல்லையான்னு செக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம மல்டிமீட்டர்ல 20 வோல்ட்ல செட் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்தோம்னா ஆஃப் வோல்டேஜ் தான் பவர் வருது. இது நம்ம பிரிச்சு பவர் சப்ளைல தான் ப்ராப்ளம் பார்த்துடலாம். பவர் சப்ளை பிரிக்கிறதுக்கு பின்னாடியே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் பிரிச்சாவே போதும். அடிப்பக்கத்துல பெருசா ஒயர் கனெக்ஷன் எதுவுமே விட்டு போகல. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பெருசா சரி பண்ற மாதிரி பெரிய டிவைஸ் எதுவுமே இல்லை. அதனால முன் பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுல பின்னாடி பக்கம் பிரிச்சு பார்த்தாலும் பெருசா கண்ட்ரோல் யூனிட் பெருசா எதுவுமே இல்லை. ஒயர் கனெக்ஷன் டைரக்டா கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்லீவ் எல்லாம் பாத்தீங்கன்னா கையால சுத்தி தான் வச்சிருக்காங்க. ஒரு சால்டரிங் கூட பண்ணல இவங்க. அதனால இதை நம்ம சரி பண்ணாலும் யூஸ் பண்றது டேஞ்சரான விஷயம் தான். அதனால நம்ம இப்படியே இதை ஸ்கிராப் பண்ணிடுவோம். இதுல இருக்கிற ஸ்பேர்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ.